never quit. I will never give up. I owe it to myself. This comeback is personal. ஓகே, நான் வந்து நேற்று ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல தற்காப்பு கலை சொல்லி கொடுக்கணும். என்னதுன்னா, நாளைக்கு அவனுக்கு பெருசான பிறகு யாரும் அவனுக்கு கூலி பண்ணிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த 10 தெருநாய் சொருநாய் இதெல்லாம் வந்து கூட்டமாக இருந்தால் வீரத்தை காட்டுவானுங்க. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த தற்காப்பு கலை தெரிஞ்சிச்சுன்னா எவனுக்கு பயப்பட மாட்டானுங்க. அதாவது நம்ம வந்து இவனுங்களுமே தெருவில் சண்டை போடுறோம்ல நம்ம பிள்ளைங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு தற்காப்பு கலை தெரியணும். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு யாராச்சும் நீங்கள் பெருசான பிறகு இந்த செல்ஃப் டிஃபென்ஸை கற்றுட்ட பிறகு எவனுக்காச்சும் பயப்படுவீங்களா? ஆனால் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம என்னது கற்றுக்குறோம்? நம்மளோட சேஃப்டிக்காக யாராவது வந்தால் சண்டை போடுவோம். சண்டை அதுக்கு தெருவில் போய் போடுவோமா? இல்லை, அப்புறம் எப்போ சண்டை போடணும்? யாராவது நம்மளை தற்காத்துக்க போடணும். ஆனால் அப்படியே வந்து சரி பண்ணலாம். அந்த மாரி ரிங்கில் நான் சொல்லி கொடுத்தால அந்த மாரி ரிங்கில் கூப்பிட்டு அவனுங்க மேன் டு மேன் 1 to 1 அப்படி சேலஞ்ச் பண்ணி சண்டைக்கு கூப்பிடணும். புரியுதா? நம்மளை யாராச்சும் சும்மா டிஸ்டர்ப் பண்ணலாம். ஓகே, இதான் செல்ஃப் டிஃபென்ஸ். அதுக்கு நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம பொறுக்கியாவோ தரலையோ நம்ம வளர்க்க போகிறதில்ல. அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸை கற்றுக் கொடுத்து அவங்க நாளைக்கு தைரியமாக வாழணும். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரியும் நான் வந்து ப்ரொஃபஷனல் பாக்ஸரும் இல்லை, நான் எங்கேயும் போய் யார்ட்டி போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதில்ல, இந்த கோச்சிங் கற்றுக்கிட்டதில்ல. இதெல்லாம் சொந்தமாக நானாக பழகினது இப்போலேருந்துல எத்தனை வருஷமாக. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி கூடி சீக்கிரம் 2025 நிறையா வந்து என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்காக இருக்குது. எவன் சொன்னானோ மணிமாறன் பொட்டை ஓடிட்டானு, மணிமாறன் பொட்டையா இல்லை சொன்னவன் பொட்டையான்றது கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க. யார் இவனுங்க, என்னது இவனுக்குள்ள எனக்கு பிரச்சனை அப்படின்றத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக பிள்ளையார் சொல்லி வந்து இப்போ நான் பிறந்த மண்ணில் உள்ள ஒரு ரவுடி, ஒரு கேங்கோட ரவுடி, அவர் ஒரு தீபாவளி பிரச்சனை ஏற்கனவே சொன்னால் தீபாவளி பிரச்சனைக்கு அவர் தான் ரவுடி, அவர் கீழே பூடா அந்த ரவுடியை தான் கூப்பிட்டு வாயை உடைக்க போகிறேன் எங்கே ரிங்குக்குள்ளே. ஓகே,